அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மிகவும் முக்கியமான நாள். அது மெயினாக என்ஜிசி ஸ்டூடெண்ட்ஸு இன்னைக்கு ரொம்ப கவனிக்க வேண்டியது. முக்கியமான தலைவர் நம்மளுக்கு வந்திருக்காங்க. அதனால இந்த நாள் மறக்க முடியாத நாளாக இருக்கும். என்ஜிசி அமைப்புக்கு நம் விழா தலைவர் அவர்கள் 1978ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர். அவர் தன் வாழ்க்கையை இந்த மரம் நடுவிழா பசுமையா அமைப்பு என்ற அமைப்பின் கீழ் நம் தமிழ்நாடு முழுவதும் பசுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே சேவை செய்து வருகிறார். அன்னார் அவர்கள் 20 வருடமாக, அதாவது நியர்லி கிட்டத்தட்ட 8 லட்சம் மரங்கள் நட்டு வந்திருக்கிறார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அன்னார் அவர்கள் மூர்த்தி என்ற பெயரை நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பசுமை மூர்த்தி என்ற மாற்றி பெயர் வைத்திருக்கிறார் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவர் நம் எல்லா பள்ளிகளுக்கும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் சென்று மாணவர்களுக்கும் நம் பசுமை அமைப்பின் மூலமாக எல்லோரும் மரம் நடுவிழா கொஞ்சம் எல்லாருமே அதை அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு பள்ளியாக சேவையாக செய்து வருகிறார். மேலும் நம் தமிழ்நாடு அரசு இந்த குடியரசு தின விழா அன்று நம் கிரீன் சாம்பியன் அவார்டு நம் விழா தலைவர் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை பெருமையாக தெரிவிக்கிறேன். நம் விழா தலைவர்களை ஒரு ரோல் மாடலாக கொண்டு நீங்களும் நம் பள்ளியையும் மற்றும் நம்ம உங்கள் வீட்டு பக்கத்திலையும் உங்களால் முடிந்த அளவு மரம் நட்டு ஒரு பசுமையாக வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. National Green Park is a program run by the Ministry of Environment, Forest and Climate Change. NGC is implemented in about 120,000 schools in India.
விழாவினை சிறப்பாக நடப்பதற்கு கடவுளாகிய உங்களுடன் இருக்கக்கூடிய, உங்கள் மனதில் தோன்றக்கூடிய, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கடவுளாகிய நீங்களும், கடவுள் என்பவர் யார்? மனிதர்களாகிய நாம் தான். அந்த கடவுளாகிய நாமும், நாம் நட்டு வளர்க்கக்கூடிய மரங்களும் கடவுள்கள் தான். அந்த கடவுள்களாகிய மரங்களை நாம் பேணி காக்க வேண்டும். செய்தித்தாள் கிடைப்பதற்கு 7 மீட்டர் உயரமுள்ள மரத்தை வெட்டி பயன்படுத்துகிறார்கள். அப்ப செய்தித்தாள்களை படித்தவுடன் நாம் என்ன செய்யக்கூடாது? வீசி எறியக்கூடாது. அது மறுசுழற்சி செய்வதன் மூலமாக நமக்கு என்ன செய்யலாம்? மரங்களை வெட்டுவதை தடுக்கலாம். சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி மூலமாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் நமது பள்ளியை தேர்வு செய்து இன்றைக்கு 25 மரக்கன்றுகள் நட என்னிடம் ஆணையிட்டார்கள். அதன் மூலமாக இன்று உங்கள் மத்தியில் இன்றே நான் மரம் நட வந்துள்ளேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண்ணை திறந்து பாருங்க. எல்லா இடத்துலையும் கட்டிடம் தான் இருக்கு. எங்கேயுமே மரமே இல்லைன்னா நம்ம அந்த உலகத்தில் வாழ முடியாது. நம் அனைவரும் இறந்து விடுவோம். காற்று கூட நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையை தள்ளப்பட்டு விட்டோம். ஏன்னா மரமே இல்லை. அங்கங்கே நம்ம கட்டடம் கட்டுவதற்காக தான் எல்லா மரத்தையும் நம்ம வெட்டி வீழ்த்திக்கிறோமோ தவிர அதுக்கு பதிலாக மரம் நடுவது கிடையாது. ஒரு நிமிஷம் நீங்க சிந்திக்க வேண்டும். உங்க வீட்டில் போய் உங்க பெற்றோர்கிட்ட சொல்லி உங்க வீட்டு அருகிலே ஒரு மரத்தை வளர்க்க நீங்க பிரயாசம் பண்ண வேண்டும். வருங்கால தலைமுறைக்கு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன என்றால் மரம் தான் வேண்டும். மரம் இல்லைன்னா நம் வாழ்க்கையில் வாழவே முடியாது. அதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகம் நாளுக்கு நாள் வெப்பத்தை அதிகரித்துக் கொண்டே போகிறது. காரணம் என்ன? மரமே இல்லை. அதனால மரத்தை வளர்க்க நீங்க அனைவரும் பிரயாசம் பண்ண வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் என் பேச்சை கேட்கும் மாணவர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் வானம் உனக்கு, பூமியும் உனக்கு, பரப்புகளோடு சண்டைகள் எதற்கு? வானம் உனக்கு, பூமியும் உனக்கு, பரப்புகளோடு சண்டைகள் எதற்கு? வாழச் சொல்வது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடா. பறவைகள் என்னை பார்க்கும் போது நலமா என்கிறதே, முட்டுகள் மெல்ல திறக்கும் போது முத்து முத்து என்கிறதே. இனிமை இனிமேல் போகாது, அடமுதுமை எனக்கு வாராது. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு? பறிக்க கோடரி எதற்கு? பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு? ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. இன்று நான் தேசிய பசுமை படை சார்பாக கடல் விழாவிற்காக வருகை புரிந்த திரு பசுமை மூர்த்தி ஐயா அவர்களை இந்த விழாவுக்கு வந்தமைக்கு மிக தாழ்வுடன் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு கோயில் தான் ஞாபகம் வந்தது. அதாவது நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, நம்ம வந்து நேச்சரோட லிங்க் பண்ணி தான் நம்ம லைஃப் இருக்கணும் அப்படின்னு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட ஒரு கோயில் வந்து படிச்சிருக்காங்க 11th ஸ்டாண்டர்டில். அதில் வாட் மேன் ஹேஸ் மேட் ஃபார் மேன் அந்த ஒரு லைன் வரும், வாட் மேன் ஹேஸ் மேட் ஃபார் மேன். ஆனால் இங்கே அதற்கு எடுத்துக்காட்டாக ஐயா அவர்கள் வருகை புரிந்து இந்த மனித குலத்திற்காக நாங்கள் செய்யணும், அந்த நேச்சருக்காக நாங்கள் செய்யணுன்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இன்று நமக்கு வருகை புரிந்து நாம் எல்லோருக்கும் அந்த அறிவையும் புகட்டிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஐயாவினுடன் அந்த பணிக்காக வருகை புரிந்த வெங்கட்ராவ் ஐயா அவர்கள், பசுமை அமைப்பு அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த அமைப்பு சிறப்புற நடைபெற பணியாற்றி கொண்டிருக்கும் திருமதி பிந்து சீதா அவர்களையும் நான் மனமார்ந்த நன்றிகள் அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாணவ மனிதர்கள் அனைவரும் மிகவும் ஆர்வமுடன் பங்கு கொண்டனர். அதை நான் கவனிக்க குழந்தைகள் அவ்வளோ ஆர்வமாக இந்த மரநாட விழாவில் வந்து கலந்துட்டாங்க. அந்த ஸ்பிரிட்டே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அவங்களோடு. மேலும் இந்த ஆசிரியர்கள் இந்த பசுமை படைக்காக அனைவரும் அதாவது வீட்டில் காரியங்களை கொண்டாங்க சார். அதை வந்து உங்களுக்கு அதையே நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதாவது கோஆப்ரேட்டிவாக நாங்கள் இருக்கோன்றதை எனக்கு காட்டுறாங்க. மேலும் அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். வாழ்க்கை நன்றி வணக்கம்.